214 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை சென்னை கிளைகளாக நுங்கம்பாக்கம் மற்றும் டி நகர் கிளைகளில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 8 மணி வரை மருத்துவரை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். மேலும் இது பற்றிய தகவல்களுக்கு 9940533500 9788827500 என்ற எண்ணை அழைக்கவும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். இன்று நம்மோடு பாஜகவின் சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் திரு வேலூர் இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். கேட்பது நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். 45 நாளுக்கு மேலே கடந்து சென்றிருக்கிறது தாவேகாவுடைய கூட்டணி அரசாங்கம். எப்படி பார்க்குறீங்க? வெள்ளை அறிக்கையினுடைய அரசாங்கமாக பார்க்குறேன். ரொம்ப வெள்ளையாக இருக்கும், கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குன்னு சொல்கிறேன். காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்களா? அப்படி இல்லைங்க. அதாவது கடந்த கால திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு இந்த அரசு பின்தங்கி போயிருக்கிறது, நாங்கள் உடனடியாக எதையுமே செய்ய முடியாத சூழலில் இருக்கிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தும் விதமாக எல்லா துறையிலுமே வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. ஆனால் இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இவர்கள் என்னவெல்லாம் இப்போ வெள்ளை அறிக்கைன்னு கொடுக்குறாங்களோ, தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து, அதிமுகவிலிருந்து, எதிர்கட்சிகளாக இருக்கிற தாவேகாவினர் உள்ளிட்ட எல்லோரும் பேசுனாங்க. 10 லட்சம் கோடி பெரிய கடன் இருக்கு, அதே மாதிரி மின் தட்டுப்பாடு இருக்கு, அதில் ஊழல் செய்யப்பட்டிருக்கு, அதற்காக சிபிஐ வழக்கு போடப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது. இப்படி எதையெல்லாம் எலெக்ஷனில் பிரச்சாரமாக பண்ணி இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்களோ, அதை இப்போ அஃபீஷியலாக இந்த இருக்கு வெள்ளை அறிக்கைன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன கேட்குறோம்னா, இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் நீங்கள் 2500 ரூபா ஒவ்வொரு பெண்களுக்கும் தருவேன்னு சொன்னீங்க மாதத்திற்கு. அதை தராததற்கு இது ஒரு காரணமாக சொல்கிறீங்க. இன்னைக்கு மின்வெட்டுக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு சொல்கிறீங்க. இந்த மின்வெட்டு இப்படி ஏற்படுவதற்கு காரணமே நிறைய டிரான்ஸ்ஃபார்ம்களை இவர்கள் வாங்கினதில் ஊழல் செஞ்சுருக்காங்க, சிபிஐ வழக்கு போட்டிருக்கு, நாங்கள் வந்தால் சரி செய்வோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி மேலே நீங்கள் தலையில் அந்த பாரத்தை சுமத்தினா, அப்போ நீங்கள் வெள்ளை அறிக்கை மின்சாரத்துறையில் வெளியிடுவதற்கு நோக்கம் என்ன? விவசாயத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறைகளுக்குமே இனிமேல் அந்தந்த அமைச்சர் வெள்ளை அறிக்கை விடுவாங்கன்னா, அப்போ இனி நீங்கள் சொன்ன எந்த வாக்குறுதியும் இனிமேல் நிறைவேற்றப் போவதில்லை. கடந்த கால திமுக ஆட்சியில் இவ்வளவெல்லாம் இழந்துட்டோம், இனிமேல் இப்போ இதை சரி செய்வதற்கே எங்களுக்கு 5 வருஷம் போதும் என்று சொல்லி மக்களுக்கு பட்டை நாமம் செய்வதற்கான வெள்ளை அறிக்கை அரசாங்கமாக இந்த தாவேகா ஆட்சி இருக்கே தவிர மக்களுக்கு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை. கொடுமை என்னன்னா, உணர்ச்சி மிகுந்த சில விஷயங்களை திரு விஜய் பேசினார். பெண்களை தொட்டால் நான் விடமாட்டேன், என்னுடைய ஆட்சி வந்தா இந்த போதைப் பொருளை ஒழிப்பேன் அப்படின்னாரு. ஆனால் போதைப் பொருள் இன்றைக்கு ஒழிக்கப்பட்டிருக்கான்னா கிடையாது. அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் திமுக ஆட்சியை விட அதிகமாக இருக்கிறது என்பதுதான் நிதர்சனத்தில் நம்ம பார்க்கிற உண்மை. கொடுமை, தாவேகாவுடைய நிர்வாகிகளே பாலியல் துன்புறுத்தல ஆளாகிறாங்க. சாதாரண ஒரு பாலியல் துன்புறுத்தல செய்யற ஒரு நபர் பிடிச்சா அவருக்கு மாவுக்கட்டு, அதே தாவேகா நிர்வாகி பிடிச்சா அவர் தைரியமா போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு உள்ள போறாரு. இப்ப தாவேகா ஆட்சி யாருக்கு சாதகமா இருக்கு? பெண்கள் மீது தொட்டால் அவர்களுக்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இதுக்கு நடுவில் ஒரு ஆதரவா சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த சிங்கப்பெண் சிறப்பு படையில யாருக்குமே ஆயுதம் கிடையாது, ஒரு துப்பாக்கி கிடையாது. சும்மா ரோந்து செய்ய ஒரு போலீஸுக்கு என்ன வேலையோ அதைத்தான் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்து பண்ணியிருக்காங்களே தவிர அவர்களால் ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது. கொண்டுட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிற ஒரு ரோந்து போலீஸாரின் வேலைக்கு சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு தனி ஸ்டெண்ட் அடிச்சு அதுக்கு ஒரு பிரம்மாண்டமான சீனை கிரியேட் பண்ணி, ரீலை கிரியேட் பண்ணி எவ்ரிடே ஒரு ரீல்ஸ் ஆட்சின்னு போகுது. என்ன நீங்க பாக்குறீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கருப்பு வெள்ளை கோட் போட்டுட்டு வந்துட்டாரு, அது ஒரு பெரிய பிரமாதம். அவர் இன்னைக்கு பஸ்ல போனாரு, சிஎம் விஜய் பஸ்ல போயிட்டாரு, பிரமாதம். பஸ்ல டிக்கெட் எடுத்தாரு, அது தெரியுமா உங்களுக்கு? அதுவே ஒரு பெரிய விளம்பரம். இது எல்லாமே ஒரு ஆட்சிக்கு முன்னுதாரணம். தான் சொன்ன வாக்குறுதியை செய்யணும். மக்களுக்கு அடிப்படை தேவை. இன்றைக்கு பல இடங்கள்ல குடிநீர் இல்லைங்க, குடிநீர் பிரச்சனை தலைவிரித்து தமிழகத்துல, அதை சரி செய்ய முடியல. கோயம்புத்தூர்லாம் தண்ணீர் இருக்கிற இடம், அங்கேயே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சூலூர் போன்ற பகுதிகளில் இன்னைக்கு தண்ணீர் இல்லை. ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டத்தில் தண்ணீர் இல்லை. குடங்குடமா பிரச்சனை இருக்குன்னு ஆட்சி மாற்றத்திற்கு உங்களை கொண்டு வந்தாங்களே தவிர ஏமாற்றத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க, தண்ணீர் கூட கொடுக்க முடியல. அப்ப மின்வெட்டு பிரச்சனை இருக்கு, பாலியல் குற்றங்கள் பெருகிட்டு இருக்கு, போதைப் பொருளை தடுக்க முடியல, அதே மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறது. நீங்கள் ஊழல்வாதிகளை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், வாங்குறவனை விட மாட்டேன்னு சட்டமன்றத்தில் டயலாக் பேசுறீங்க. கீழே வரைக்கும் லஞ்சம் இருக்கு. சாதாரண கழிவறையில 5 ரூபா வாங்குற இடத்துல 10 ரூபா வாங்குறான். பொது பேருந்து இருக்கிற இடத்துல வழியை மறைச்சிக்கிட்டு டெண்டர் எடுத்தவன் இன்றைக்கு திமுக ஆட்சியில் எடுத்தவன் உங்க ஆட்சியிலுமே தொடர்கிறான். புதுசா திமுக போட்ட டெண்டரை நீங்கள் கேன்சல் பண்றீங்களே தவிர கடந்த கால ஆட்சியில் இருக்க எந்த ஊழலையும் கனிம வள கொள்ளையும் இன்னைக்கும் தடுக்கல, நடந்து கொண்டே இருக்கிறது.
அப்ப நீங்கள் தடுக்க போவதும் இல்லை, ஒன்றையும் முடக்க போவதும் இல்லை. சட்டமன்றத்துல பேப்பரை படிச்சுட்டு சினிமா டைலாக் பேசுற அளவுக்கு தான் விஜயோடைய ஆட்சி இருக்கே தவிர நிதர்சனத்தில் டோட்டல் ஃபெயிலியரா இருக்கு. இன்னைக்கு கூட IAS IPS கூப்பிட்டு 2 நாளைக்கு அவர் மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, எல்லாருடைய பிரச்சனையும் கேட்கிறாரு. நாங்க என்ன சொல்றோம்னா இதை வரவேற்கிறோம். இதன் மூலமாவது தமிழகத்திற்கு பெண்களுக்கு பாதுகாப்பும் சரியான முறையில் கல்வியும் கிடைக்குமே ஆனால் நிச்சயமாக தமிழகம் முன்னேறும். தமிழகம் முன்னேறுவதற்குத்தான் திரு விஜய் அவர்களை மாற்றாக நினைத்தார்கள். அவர் மீண்டும் மீண்டும் ஏமாற்றத்தை கொடுக்க வேண்டாம் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை. மறுபக்கத்துல அவருடைய ஆட்சி எப்ப வேணா போயிடும் அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி கொண்டிருக்க, ஒரு கூட்டணி கட்சியா திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகா கூட்டணியில் இணைந்து வருகின்றன. மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், VCK, IUMLன்னு வரிசையா சேர்ந்துட்டாங்க. மதிமுக 2 MLAக்கள் பத்தின கிளாரிட்டி மட்டும் இல்லையே தவிர அவங்க இங்கதான் இருக்காங்கன்றது உறுதியாகி விட்டது. கிட்டத்தட்ட திமுகவின் கூட்டணி அந்த இடத்துல இப்ப தாவேகா இருக்கு, திமுக ரீப்ளேஸ் பண்ணின்ற மாதிரி இருக்கு. இதுதான் சேஞ்சா அப்படின்ற விமர்சனம் வந்திருக்கு. உங்க பார்வையில் எப்படி? திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுகிறார் ஆட்சி மாற்றம் ஏற்படும், எல்லோரும் தயாராக இருங்கள்னு. என்னுடைய பார்வையில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படாது. ஏன்னா அவர்களுக்கு தேவையான என்ன பலமோ அதை விட அதிகமான ஆதரவு இருக்கிறது. அதை தாண்டி ஏறக்குறைய 8 MLAக்கள் வரைக்கும் இது வரைக்கும் திரு விஜய் அவர்களோடு சேர்த்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 8 பேர் இன்னும் கூடுதலாக ராஜினாமா செய்ய இருக்காங்கன்னு தகவல் வருது. குறைந்தபட்சம் ஒரு 10 MLAக்கள் ராஜினாமா செய்வார்கள்னா 10 பேரும் விசில் சின்னத்தில் தான் நிற்க போறாங்க, போட்டியிட போறாங்க. தனிப்பெரும்பான்மையை அவரே வரப்போறாரு. இந்த சூழல்ல ஆட்சிக்கு எந்த பாதகமும் வராது. அதே மாதிரி அவர் ஒரு நடுநிலை கடைபிடிக்கிற மாதிரி நான் மத்திய அரசோட மோதல் போக்கெல்லாம் மேற்கொள்ள மாட்டேன், தேவையான விஷயங்கள்ல உடன்பட்டு தான் நாம போவோம். தமிழகத்துக்கு சில அடிப்படை கொள்கைன்னு எப்படி திமுக வச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு நீட்டு வச்சுக்கோம், ஒரு மும்மொழி வச்சுக்கோம், பேருக்கு அதை 2-3 வச்சுக்கணும். ஆனா நம்ம மத்திய அரசோட சரியான முறையில தொடர்பு கொண்டு தேவையான நிதிகளை பெறுவேன்னு சொல்றதுனால ஆட்சிக்கு பெரிய இடர்பாடு வரும் என்ற அந்த நிலை ஏற்படுவது இல்லை. திமுக கனவு காண்கிறது அது இல்ல, தன்னுடைய அந்த இழப்பை சரி செய்வதற்கு தன்னுடைய கட்சி நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இதுதான் நிதர்சன உண்மை. ஆனால் இயல்புல நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு தாவேகா ஒரு மக்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு இன்றைக்கு அதிமுக போன்ற கட்சியை உடைத்து அதன் மூலம் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வேலையை செய்கிறதே தவிர தமிழகத்தின் அடிப்படை ஜீவாதார உரிமைகளில் கவனம் செலுத்தல. அதற்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா பாலியல் குற்றங்கள்ல தாவேகா ஆட்சி மிகப்பெரிய அளவிற்கு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை முன்னிட்டு முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி தான் சென்னையில அதை கண்டித்து ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்தோம். அதன் பிறகு திமுக இன்றைக்கு போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. எதிர்கட்சியாக எங்களுடைய பணிகளை செய்து மக்களுக்கு என்ன தேவையோ அதை தமிழக முதல்வரிடத்துல கொண்டு போகக்கூடியது எங்களுடைய கடமை, அதை செய்யறோம். என்னுடைய பார்வையில் நிச்சயமாக தாவேகா ஆட்சி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் களைவதற்கு வாய்ப்பில்லை. பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் வாய்ப்பு இருக்கும். பாராளுமன்ற தேர்தலுடைய வெற்றி தோல்வியை பொறுத்து மீண்டும் அணிமாற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பாராளுமன்ற தேர்தலில் திமுக யாரோடு கூட்டணி அமைக்க போகிறது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் மையப்படுத்தி இப்ப திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் அது பாஜகவோடு கூட கூட்டணி சேரலாம் நம்ம சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா கடந்த கால அரசியல்ல அது மாதிரி எல்லாம் நிகழ்ந்து இருக்கிறது. வரக்கூடிய காலத்தில் அப்படி நிகழ்வுமா அப்படின்ற கேள்விக்குறியும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் வரும் பொழுது தாவேகாவை எதிர்த்து ஒரு பிரம்மாண்டமான அணியாக திமுக மற்ற இன கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணைந்து போராடும் பொழுது இந்த 3 ஆண்டுகளத்துல ஒரு ஃபெயிலியர் கவர்மெண்ட் தாவேகா, திரு விஜய் அவர்கள் நடிப்பில் கவனம் செலுத்துவது போன்று ஆட்சியில் கவனம் செலுத்துன்றதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, குறிப்பா இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக வாக்குகளை மாற்றி அளிப்பார்கள். இப்பயும் பெரிய மெஜாரிட்டி இல்ல, ஜஸ்ட் 34% தான் அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு எதிராக 65.6% இருக்கிறதுனால இதான் சொல்றேன். பிரைம் மினிஸ்டர் மோடி 303 சீட்டு வாங்கியிருக்காரு. கூட்டணியா 350 சீட்டு வாங்கியிருந்தா 2019 இந்த தேர்தல் முடிந்தது. அப்போ கூட அவருக்கு எதிரான வாக்குகள் அதிகமா தான் இருக்கும். பட் டெமோக்ரஸி அப்படி ரன் ஆகாது. நம்ம அதான் சொல்றாங்க. அதாவது டெமோக்ரஸில அவர் ஆட்சி செய்வாரா நீங்க கேள்வி கேட்டதுக்கு நான் ஆட்சி செய்வாருங்க. ஆனால் இந்த ஆட்சி மாற்றத்தை மக்கள் ரொம்ப சீக்கிரமா கொண்டு வர முடியுமா அப்படின்னா பாராளுமன்ற தேர்தலில் அதற்கான பதில் கொடி கொடுப்பதற்கு தயாராவார்கள். இந்த 3 வருஷத்தினுடைய ஆட்சியை பார்ப்பாங்க. இது நல்லாட்சியாக இல்லை, இது ஒரு நாசகர ஆட்சியா, மக்களை நசுக்கிற ஆட்சியா இருக்கு அப்படின்னு விஜயுடைய அவர்களுடைய ஆட்சியை குறிப்பா இளைஞர்கள் புரிந்து கொண்டார்களே ஆனால் நிச்சயமாகவே மாற்றத்தை நோக்கி இயல்பா அவங்க திரும்புவாங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்றதுதான் ஜென்சி இளைஞர்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நிச்சயமாக பாரத பிரதமராக 3 முறை மிகச்சிறப்பாக ஆட்சி செய்து 4வது முறை இந்த களத்தில் நிற்கும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு மோடி அவர்களுக்கு இளைஞர்கள் உட்பட அனைவருமே வாக்களிப்பார்கள்.
அப்படிப்பட்ட நேரத்தில் நிச்சயமாக தாவேகா பின்னடைவை சந்திக்கும் பொழுது கூட்டணி மாறலாம், சூழல் மாறலாம். அதற்கு பின் ஆட்சி நீடிக்குமா இல்லையா என்பதை அப்போதுதான் முடிவு செய்ய முடியும். 3 வருடம் இந்த பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் தாவேகா ஆட்சி நிச்சயமாக தொடரும். அதை இழக்காது, எந்த முறையிலுமே ஆட்சியை கவிழ்க்கவும் முடியாது, அது கவிழவும் கவிழாது என்பதான் என்னுடைய கணிப்பு. ஓகே, இதுல நீங்க வந்து திமுக கூட்டணி கட்சிகள் அங்க போயிருக்கு அப்படின்றத பார்க்கிறோம். திமுக ஆட்சி தாவேகாவின் ஆட்சி நீடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த கூட்டணி மாறுமா, காட்சிகள் மாறுமான்ற பாயிண்ட்ல வருது. பட் ஒரு விஷயம் மாறவே இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. டிஎம்கே உடைய ரிஃபைன்டு வெர்ஷன்ல டிவிகே வந்திருக்கே தவிர டிஎம்கேயோட கொள்கை நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு டிவிகேயோட அமைச்சர்களே சொல்கிறார்கள். குறிப்பா அதுல ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்தது அப்பீல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. திருப்பரங்குன்றம் வழக்குல தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்ட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய தீர்ப்புக்கு அப்பீல் போயிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில். நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தீபம் ஏற்றணும்னு குரல் கொடுத்த முக்கியமானவர்களில் ஒருவர். தீபம் திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற வேண்டும் என்பதற்காக முதலாவது கைது செய்யப்பட்டதும் நான் தான், 2 முறை கைது செய்யப்பட்டதும் நான் தான், ரிமாண்டாக இரவு முழுக்க ரிமாண்ட் பண்ணப்பட்ட நிலையிலும் நான் வந்து அதை சந்திச்சிருக்கிறேன். அடிப்படையில் சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, அப்பீல் போவதற்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன பழக்க வழக்கங்கள் இருந்ததோ அதை நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்றத அவருக்கு அப்பீலுக்கு சொல்ற காரணம். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த இந்து மதத்தினுடைய வழிபாடு என்பதும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது என்பதும் 2 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தையும் அந்த அளவுகோலையும் வைத்து பின்பற்றுவதா, அல்லது 2000 ஆண்டுகளாக அவர்களுடைய இந்துக்களின் வழிபாட்டு முறை, தீபம் ஏற்றுவது, வழிபாடு, அந்த ஒட்டுமொத்த மலை புனிதம் என்கிற நம்பிக்கை, இதெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து வரலாறு பார்க்கணுமா அப்படின்றத கேள்வி. ஒரு வேலூர் இப்ராஹிம், நான் பாரதத்தினுடைய ஒரு குடிமகனாக என் தொப்புள் குடி உறவுகளுடைய இந்து சொந்தங்களுடைய அந்த நம்பிக்கைகளை புரிந்த நான் அவர்களுக்காக குரல் கொடுத்து களத்துல நிற்கிறேன். பிறப்பால் இந்துவாக இருக்கிற சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், இன்னும் சொல்ல போனால் கடந்த காலத்தில் அவர் பாஜகவில் இருக்கும் பொழுது தன்னை பெரிய ஒரு இந்துத்துவவாதியாக, பெரிய இந்து மதத்தின் சமய நம்பிக்கை உள்ளவராக, இன்னும் சொல்ல போனால் திமுகவை எதிர்ப்பதில் ஐடி விங்கில் அவர் செஞ்ச அளப்பரிய பணிகள்லாம் வந்து சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. அண்ணாமலை அவர்களுக்கும் நிர்மல்குமாருக்கும் உள்ள பிரச்சனையில போனாரே தவிர பாஜகவுடைய சித்தாந்தம் பிடிக்கல, கொள்கை பிடிக்கல அப்படின்லாம் போகல. அப்ப அப்படிப்பட்ட அவரே இன்றைக்கு 2 வருஷத்துக்கு முன்னால அளவுகோல் இந்துக்கள் என்ன சமய வழிபாடோ அதை தான் நாங்க பின்பற்றுவோம்னா, 2 வருஷத்துக்கு முன்னால திமுகவுடைய அளவுகோலை பின்பற்றக்கூடிய ஒரு திராவிட கொள்கைத்தான் மீண்டும் திரு நிர்மல்குமார் தாவேகா ஆட்சியின் மூலமாக அப்பீலுக்கு கொண்டு போறாங்கன்னா, இதை விட அசிங்கம், அவமானம் திரு விஜய் அவர்களுக்கும் இல்ல, நிர்மல்குமார் அவர்களுக்கு பர்சனலாவே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களாவது ஒரு கிறிஸ்துவ பிறப்பால் மதத்தில் வந்தவர், அவர் பல மதங்களுக்கு போனாலும் கூட இயல்பிலேயே அவர் ஒரு கிறிஸ்துவர் என்ற ஒரு அடையாளம் இருக்கிறது. நிர்மல்குமார் அப்படி கிடையாது. அவர் ஒரு ஐடி விங்ல இருக்கும்போது 1000 பதிவு போட்டிருப்பாரு, ஆன்மீகம் சார்ந்து, ஆன்மீகத்துக்கு எதிராக நடக்கிற விஷயத்துக்கு அவ்வளவுலாம் துடிச்சவர், குரல் கொடுத்தவர். இன்றைக்கு அவரே தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை காப்பாற்றிக் கொள்ள, திராவிட கொள்கையை தக்க வைத்துக் கொள்ள, கடவுள் மறுப்பு காட்டும் பிராண்டிகளோடு தானும் இருப்பதாக அடையாளப்படுத்துவதற்கு தான் இவங்க அப்பீலுக்கு போயிருக்கிறாங்க. இவர்கள் அப்பீலுக்கே போனாலும் அது நிற்காது. நியாயமான காரணங்கள் இருக்கிறது. தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். அப்படி ஏற்றப்படும் பொழுது வேலூர் இப்ராஹிம் அந்த தீபம் ஏற்றப்படக்கூடிய இடத்தில் நானும் நின்று என்னுடைய ஆதரவை மிகப்பெரிய அளவிற்கு வழங்குவேன். இதுல வந்து மதவாத சக்திகள் உள்ள வந்து கலவரம் செய்ய முடியாது அப்படின்னு தாவேகாவினர் வந்து பதிவிட்டு வருகிறார். இது பெரிய ஆச்சரியம் என்னங்க, தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்குல்ல, இது வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயமே கிடையாது. அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கணும், தீபம் ஏற்றுவது, மெழுகு தீபம் ஏற்றுவது என்பது கிறிஸ்துவ மதத்தில் இருக்கு. அது மதத்திற்கு உட்பட்ட ஒரு விஷயமா தான் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்லாமிய நம்பிக்கையில பார்த்தா அல்லாஹ் நூறு சமாவாத்தி வல்லர், திருக்குரான் சொல்லுகிறது இறைவன் வானத்திற்கும் பூமிக்கும் ஜோதியாக இருக்கிறான், ஜோதி வடிவானவன் அப்படின்னு. அப்ப ஜோதி ஏற்றுவது என்பது இஸ்லாமிய நம்பிக்கைக்கும் எதிரானது கிடையாது. அதே மாதிரி இந்து மக்களும் வந்து ஜோதியை ஏற்றுவது என்பது அவருடைய இறையல்ல உள்ள ஒரு பண்பா தான் பாக்குறாங்க. 3 மதத்திற்கும் பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம். இப்ப அங்க கொண்டு போய் ஒரு சிலையை வைக்க போறாங்க, இல்ல அங்க இருக்கிற தர்காவுக்கு பக்கத்துல ஏதாவது இடையூறு செய்ய போறாங்கன்னா நீங்க சொல்ற மதக்கலவரம் வரும். 3 மதத்திற்கும் ஒப்பான ஏற்புடைய கடந்த காலத்தில் தொடர்ந்து நடந்த ஒரு விஷயம், ஆங்கிலேயர்கள் காலத்துல தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மீண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் சுதந்திர பாரதத்துல ஏற்றணும்னு இந்துக்கள் போகும் பொழுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனையே இல்லை. இது வரைக்கும் யாருமே அப்படி ஒரு மனு போடல. நீதிமன்றத்துல வந்து எங்களுக்கு இது வந்து வரக்கூடாதுன்னு எந்த ஒரு இஸ்லாமியரும் போடல. வக்ஃபு போர்டு தான் போட்டிருக்கு. வக்ஃபு போர்டு என்பது தமிழக அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம்.
அதுல சில இஸ்லாமியர்களை பயன்படுத்தி திமுக போட்டதை தவிர எந்த முஸ்லிம் ஜமாத்து போய் போராடினது, எந்த முஸ்லிம் ஜமாத்து வந்து நீதிமன்றத்துக்கு போய் தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னாங்க? அப்படிலாம் யாருமே சொல்லல. எஸ்டிபி போன்ற அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் போராடினார்களே தவிர சாதாரண இஸ்லாமியர்கள் அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, தாராளமா தீபம் பெற்றுங்க, கும்பிடுங்க, உங்க மதத்தின் வழிபாடு செய்வதில் எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்குன்னு சொன்னாங்க. இதுதான் இஸ்லாமியருடைய நிலை. எந்த கலவரம் வராது. கலவரத்தை உருவாக்குவதற்கு தாவேக அரசே திமுக மாதிரி மறுபடியும் இஸ்லாமியர்களை தூண்டி விடுகிறதா என்ற கேள்வியை தான் நாம முன்வைக்கணும். ஓகே, மறுபக்கத்தில் உங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து பல விஷயங்கள்ல அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை விடுத்து சில இடத்துல ஆக்ரோஷமாகவும் பேசி வரீங்க. இன்னைக்கு இன்னொரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் மீண்டும் சொல்லியிருக்கிறார், தேசிய கட்சிகளுக்கு தமிழகத்தின் அரசியல் குரல் அந்த மொழி வந்து தெரியல, தமிழகத்தினுடைய அரசியல் மொழி வந்து தேசிய கட்சிகளுக்கு இன்க்ளூடிங் ஆஃப் பிஜேபிக்கு தெரியலன்ற. அப்படியா? தேசிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாங்க. ஆனால் தேசிய கட்சி இந்த மாநில கட்சி மாதிரி ரொம்ப வேகமா செயல்படாது. திடீர் முடிவுகள் இருக்கிறது, திடீர் மாநிலத்தில் திடீர்னு அந்த அந்த ஸ்டென்ட் ஷோ எல்லாம் பண்ணாதுங்க. அது காங்கிரஸா இருந்தாலும் பண்ண மாட்டார்கள், பாஜகவும் பண்ண மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1952 டாக்டர் ஷியாம பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஜனசங்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. 125வது அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது விழாவா, அதுல நிறைய நல்ல காரியங்களை பண்றோம். அவரு 1952 ஆரம்பித்தவர் 2026 தான் அந்த மேற்கு வங்கத்தை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பிடிக்குது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஏறக்குறைய 75 வருடங்களை கடந்து போராடி இப்பதான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அன்னைக்கும் இருந்துச்சு ஜனசங்கமா, பிறகு 80க்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியா இருந்தது, இன்றைக்கு ஆட்சி பிடிச்சிருக்கும். டெல்லி எடுத்துக்கங்க, 25 வருஷம் போராடிதான். ஒடிசாவை எடுத்துக்கங்க, 25 வருடம் போராடிதான். அப்போ ஒரு திடீர் மூவ்மெண்ட் பண்ணி இப்போ விஜய் வந்த மாதிரி ஒரு திடீர் ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு பிரபலத்தை பண்ணி திரும்பி அப்படியே காணாம போன ஆம் ஆத்மி மாதிரி விஜய் காணாம போவது மாதிரி அப்படி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி லேட்டா தான் வரும், ஆனால் தன்னுடைய வேர்களை மிகப்பெரிய அளவிற்கு மெல்ல 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 ஊன்றி சித்தாந்த அடிப்படையில் தேசம் முதன்மையானது என்ற கட்டுக்கோப்பான காரிய கர்த்தாக்களை வைத்து தியாகத்தின் அடிப்படையில ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அமைத்து காட்டுவோம் என்பதை நிதர்சனமா காட்டியதின் விளைவுதான் குஜராத்ல 6-7 முறைக்கு மேல் தொடர் வெற்றியா இருக்கிறோம். அதே மாதிரி மத்திய பிரதேசமா எடுத்துக்கிட்டோம், ராஜஸ்தானா எடுத்துக்கிட்டோம், ஹரியானாவை எடுத்துக்கிட்டோம், 3 முறைக்கு மேல தொடர் வெற்றி. இன்னைக்கு டெல்லியா எடுத்துக்கிட்டோம், மீண்டும் தொடர் வெற்றிய. இனி ஆம் ஆத்மிக்கு அங்க வேலை இல்லை, காங்கிரஸுக்கு வேலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெறுகிறது என்றால் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கு காரணம் அது நேரத்தை எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய வேர்களை முதலில் ஆழப்பதிக்கும். அப்படித்தான் தமிழகத்திலுமே இந்த தமிழ் மொழியை வெறியாக உருவாக்கி ஒரு பக்கம் தமிழ் சியோனிஸ்டுகள்னு ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இதை வந்து திராவிட கலாச்சாரம் என்று சொல்லி இன்னொரு பக்கம் தமிழர்களை தவறான முறையில் திசை திருப்போது நம்முடைய ஆன்மீகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஐரோப்பிய கலாச்சாரத்தை இங்கே கொண்டு வந்து பெண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆண்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆடல் பாடல் கூத்துக்கள் என்று சொல்லி அறநெறிய ஒழுக்க மாண்பு எல்லாம் இன்னைக்கு நாசப்படுத்தி இருக்கிற நிலையில அந்த ஒழுக்க மாண்புகளை அறநெறியெல்லாம் போதித்து சரியான முறையில் இதை ஒரு பண்பாட்டிற்கான பூமியா பதப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய வேர்களை தமிழகத்தில் வேரூன்றி மெல்ல மெல்ல செய்து கொண்டிருக்கிறது. இதை திரு அண்ணாமலை அவர்களும் செய்தார், அவருக்கும் தெரியும். அவர் கொஞ்சம் புதுமையா என்ன செஞ்சாருன்னா திராவிட அரசியலை கையில் எடுத்து இன்றைக்கு விஜய் செய்யற அதே மாதிரி தான் அவரும் ஒரு பேசினது கொண்டது அதெல்லாம் பண்ணாரு, அரசியல் செய்தாரு. ஓரளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக மக்களிடத்தில் கொண்டு போனதில் அவருக்கு பங்கு இருக்கிறது, அதை மறுக்கவும் முடியாது. ஆனால் அதே வேளையில் வெறும் அந்த அரசியலால் மட்டும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு ஆட்சியாக கட்டமைத்து நீங்கள் கொண்டு போவீர்கள் என்றால் பிறகு இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல திமுகவுக்கு பதில் ஒரு வெர்ஷனா தான் இன்றைக்கு திரு விஜய் அவருடைய ஆட்சி இருக்குன்னு, அப்ப விஜய் அவர்களுக்கு ஒரு பதிலாகத்தான் பாஜகவை பார்ப்பாங்களே தவிர பாஜகவுக்கு இருக்கிற என்னப்பா சித்தாந்தம் உனக்கு நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்ன, எங்க நேஷன் ஃபர்ஸ்ட் இருக்கு? எல்லாம் உன் கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் கொள்ளக்காரனா இருந்தா, உன் கட்சியில இருக்கிற அத்தனை பேரும் குடிகாரனா இருந்தா, நீ வந்து கட்சி பார்ட்டி நெக்ஸ்ட் செல்ஃப் லாஸ்ட்னு சொல்ற இருக்கிறவெல்லாம் எல்லாம் ஊழல் பேர் வழிகளா இருந்தா அப்ப அந்த கேள்வி வருமா இல்லையா? அப்ப நாம் தனித்துவமானவர்கள், பார்ட்டி வித் டிஃபரண்ட் அப்படின்னு பாஜகவை சொல்லும் பொழுது அது கொஞ்சம் காலம் எடுக்கும். ஆனால் கால் பதிக்கும் பொழுது ஆழ உறுதியாக நாங்கள் கால் பதிப்போம். அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப பாரதிய ஜனதா கட்சி மெல்ல மெல்ல காலூன்றி கொண்டிருக்கிறது. இது திரு அண்ணாமலை அவர்களுக்கு தெரியும். ஆனால் பாஜகவை பற்றி ஏதாவது விமர்சனம் வைத்தால், தேசிய கட்சிகள் இங்கு தேராது என்கிற விமர்சனத்தை வைத்தால்தான் அவருடைய அமைப்புக்கு போனியாகும். ஏன்னா 18 லட்சத்தை தாண்டல,
இருக்கிறவர்கள் எல்லாம் ஆதரவு என்னன்றது வந்துருச்சு. இப்ப இந்த 18 லட்சத்துல ஏறக்குறைய 7-8 லட்சம் பேர் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்தவன். வேலூர் மாவட்டத்தினுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் இருந்து பல நிர்வாகிகள் ஒட்டுமொத்தமா போயிருந்தாங்க. பிறகு அவரிடத்தில் நான் போய் பேசினேன். அண்ணாமலை என்னங்க செஞ்சாரு, அவர் என்ன சித்தாந்தத்தை சொன்னாரு, நீங்க 20 வருஷமா இந்த கட்சிக்காக இருக்கிறீங்க, கைது செய்யப்பட்டிருக்கிறீங்க, சித்தாந்தத்தை பேசிருக்கீங்க, இல்ல முன்னாள் மாவட்ட தலைவர் எங்களை மதிக்கல, அதுக்கு பேசுவோம் சொல்லி உட்கார்ந்து மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களோட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த மக்களை எல்லாம் கூப்பிட்டு போய் உட்கார வைத்து பேசி இன்னைக்கு சுமூகமாக்கி இன்னைக்கு மீண்டும் அவர்கள் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். 18ல 8 காணம் 10 வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப நான் 50 லட்சம் வந்தாதான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன்னு சொன்னவர் அடுத்த மாசமே ஏதோ ஒன்றை நான் செய்ய போகிறேன், கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்வதற்கு காரணம் புதுசா தொடங்கின வீத லீடர் போனி ஆகல, இனிமேலும் இப்படியே இருந்தா இருக்கிறவனும் பிச்சுக்கிட்டு போயிடுவான் என்கிற ஒரு நிலையில் தான் வழக்கம் போல எப்படி இங்க திராவிட அரசியலையும் தமிழ் அரசியலையும் செய்யக்கூடியவர்கள் தேசிய அரசியலை எதிர்ப்பார்களோ அதே பாணியை இவர் கையாள்கிறார். ஆனால் இவருக்கு முன்னால நிறைய கட்சி அதே பாணியில் கையாண்டு கொண்டிருப்பதனால அதுல அல்டிமேட்டா விஜய் அவர்கள் உங்களை எல்லாம் விட அப்பனா திமுக விட நான் அப்பனா திராவிட கொள்கை ஒரு பக்கம் வச்சுக்குவேன், தமிழ் கொள்கைன்னு ஒரு பக்கம் வச்சுக்குவேன், சகலகலா முகத்தை நான் காட்டுவேன் சொல்ற நடிகர் இருக்கும் பொழுது நீங்க புதுசா போய் நடிக்க முடியாது. நடித்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பாஜகவின் முகமாக அண்ணாமலை இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு உத்வேகம் இளைஞர்களுக்கு மத்தியில் ஒரு உற்சாகம் இருந்தது. இன்றைக்கு அண்ணாமலை என்ற தனிநபர் சித்தாந்தம் இல்லாத அடிப்படை ஆன்மீகத்தை கூட அவர் பின்பற்றுவாரா என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற நிலையில் அண்ணாமலை இனி தேசிய அரசியல் கட்சிகளை குறிப்பா பாஜகவை விமர்சித்தால் பதிலடி கொடுக்க பாஜக தயங்காது. வேலூர் இப்ராஹிம் சரியான பதிலடியை எப்பயுமே கொடுப்பேன். அண்ணாமலை எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த விரோதியும் கிடையாது, நல்ல நட்பில் உள்ளவர் தான். ஆனா அண்ணாமலை என்ற நபரை விட பாரதிய ஜனதா கட்சியின் உயிர் மூச்சு உள்ளவரை பின்பற்றி இந்த கட்சியை தமிழகத்தில் ஆட்சிக்கு கொண்டு வருவன் நான் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதுக்கு மாறாக பேசுற அது அண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல ஆரோக்கியசாமியா இருக்கட்டும், இல்ல அப்துல் காதரா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எதிர்த்து அவர்கள் முகத்திரையை கிழிப்பது என்னுடைய கடமை. அதை நிச்சயமா செய்வேன். கண்டிப்பா சார். இதுல அவருடைய கொள்கைகள் எல்லாமே அது அவர் சொல்ல அது அவர் எக்ஸ்போஸ் ஆறான்றது அப்புறம் பார்ப்போம். பட் பிஜேபியோட பிளான்ஸ் என்ன? அவர் போனியாக இருக்கட்டும், பிஜேபி தமிழ்நாடுல என்ன பண்ணுது? ஒடிஷால ஆட்சிக்கு வந்தாச்சு, வெஸ்ட் பெங்கால்ல ஆட்சிக்கு வந்தாச்சு. உங்களுக்கு கஷ்டமா சொல்ற டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் மாடல், இன்னைக்கு விஜய் அவர்கள் சொல்லக்கூடிய மாடலுக்கு முந்தைய மாடல் அரவிந்த் கெஜ்ரிவால் மாடல், அந்த மாடல் அங்க ஆட்சிக்கு வந்தாச்சு. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? இருந்த 4 எம்எல்ஏல 1 எம்எல்ஏ ஆயிருக்கு. என்ன பிளான் இருக்கு? முதல் பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய இழப்புகளை சந்தித்து மீண்டு வரக்கூடிய கட்சியாக தான் இருந்துச்சு. கடந்த காலத்திலும் திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. பிறகு 4 எம்எல்ஏக்கள் ஒத்த எம்எல்ஏக்கள் கூட பெற முடியாம இருந்துச்சு. பிறகு மீண்டும் சென்ற தேர்தலில் 4 எம்எல்ஏக்கள், இப்ப 1 எம்எல்ஏ வந்திருக்கும். மறுபடியும் இதை விட அதிகமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது மட்டும் என்ன பெருசா சாதிச்சிட்டாரு? பாராளுமன்ற தேர்தல் அவர் தலைமையில தனிச்சு தான் போட்டிட்டோம், ஒண்ணுமே சாதிக்கல, 0. அண்ணாமலை என்ன சாதிச்சாரு? அவரோட டைம்ல சாதிச்சாருன்னு நான் அதான் கேக்குறேன். பிஜேபி as an unit கேக்குறேன். அதாவது தேசிய சிந்தனையை புரியுது, தேசிய சிந்தனையை கொண்டு வரணும், அதை இங்க நிறைவேற்ற வேண்டும் என்றால் சில காலம் எடுக்கிறது. இங்க கடினமான எதிர்பிரச்சாரம் இருக்கு. நான் உதாரணத்திற்கு மேற்கு வங்கத்தை 18% வாங்கினாரு அண்ணாமலை அப்படின்னா அந்த 18% அவருக்கு முழுக்க போவாது. அதே போல இப்போ இது வாங்கினீங்க அப்படின்னா இது முழுக்க திரு நயினார் நாகேந்திரன் தான் காரணம் ஒரு சீட்டுக்கு அப்படின்னு நான் சொல்ல. ஆஸ் அன் தமிழ்நாடு பிஜேபி யூனிட் டீம் பிளேயரா டீமா நான் கேட்கிறேன். தமிழக பாஜக தன்னை மாற்றிக்கொண்டு பல்வேறு திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பது இன்றைக்கு பாஜகவுடைய அடிப்படை உறுப்பினர்களுக்கான காரியகர்த்தாக்களுக்கான எதிர்பார்ப்பா இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு மத்திய தலைமை என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. என்னுடைய கணிப்பின்படி வரக்கூடிய 2 மாதத்தில் தமிழகத்துல நிர்வாக மாற்றம் இருக்கும். யாரெல்லாம் சரியா செயல்படாத மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்களோ அல்லது மாவட்ட தலைவர்களாக இருந்து தன்னுடைய அதிகாரத்தை காட்டி அரவணைக்க தெரியாமல் இந்த கட்சியில் உள்ளவர்களை விரட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்களோ அவர்களை எல்லாம் களை எடுத்து மிகப்பெரிய அளவிற்கு தாவேக ஆட்சிக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், அது மட்டுமல்லாமல் புள்ளி விவரத்தோடு இந்த ஆட்சி எந்த அளவிற்கு மக்கள் விரோத ஆட்சியா இருக்குன்னு தெரியப்படுத்துற வேளைகளில் களத்தில் இறங்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு மாநில தலைவர்களும், மாவட்ட தலைவர்கள், மண்டல் தலைவர்கள் இறங்கி களமாடும் பொழுதுதான் நீங்கள் நாம் எதிர்பார்க்கிற பாஜகவின் ஆட்சி 2031 கொண்டு வர முடியும். அதற்கான முன்முயற்சிகளை நிச்சயமாக திரு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் எடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கு. தேசிய தலைமை அதற்கான ஒத்துழைப்பு தர வேண்டும். கண்டிப்பாக திரு அமித்ஷா அவர்கள் சொன்னதாக நானே நேரடியாக கேள்விப்பட்டேன்.
உடனடியாக இந்த மேற்கு வங்கம் தேர்தல் முடிந்த பிறகு இனி தமிழகத்தில் தான் நான் கவனம் செலுத்த போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாணக்கியன். கண்டிப்பாக அவருடைய அந்த கவனத்தோடு தமிழக அரசியல்ல பாஜக வெற்றி நடை போடும். மீடியா உங்கள் கனவா? 100% இன்டர்ன்ஷிப் அண்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் உடன் பாண்டி ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசமின் ஷார்ட் டர்ம் கோர்ஸில் உடனே சேர கால் 7338242422. ஃபைனல் கொஸ்டின் சார். சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கு வந்தது. பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் முஸ்லீமாக இருக்கேன், எங்களுக்கு அந்த இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ட்டு சமீபத்தில் ஹிந்துவிலிருந்து முஸ்லீமாக மாறிய நபர் வந்து அந்த கேஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம் அப்படின்ட்டு ஒரு கேஸ்ட்டை பின் பாயிண்ட் பண்ணி கேட்ட வழக்கு, அதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு. அதில் வந்து நீதிமன்றம் தடை விதித்திருக்கு. அப்படி ஒருவர் வந்து இது மாற முடியாது, மதம் மாறி வந்தால் அவர் முஸ்லீமாக மட்டுமே பார்க்கப்படுவார், முஸ்லீம்ல இந்த சமூகம்னு மாற முடியாது, பிறப்பால் வந்தால் மட்டுமே முஸ்லீம்ல இந்த சமூகம்னு வர முடியும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இன்னைக்கு எதிராக அதற்கு எதிராக எஸ்டிபி எல்லாம் கூட போராட்டம் பண்ணிக்கின்ற பார்க்குறோம் மதுரையில். இந்த விஷயத்தில் உங்களோட பார்வை? அடிப்படையில் தமிழக அரசு கொடுத்த இஸ்லாமியர்களுக்கான 3.5% உள் இட ஒதுக்கீடு என்பதே ரத்து செய்யப்பட வேண்டியது. அது நம்முடைய பாரதத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கும் எதிரானது, இஸ்லாமியருடைய இறை நம்பிக்கைக்கும் எதிரானது. இப்போ இந்த தீர்ப்புல கூட என்ன சொல்றாங்கன்னா, பிறப்பால் ஒருவர் லப்பையாக, மரக்கையாராக, தக்கானியாக அல்லது ராவுத்தராக இருந்தால் மட்டும்தான் அவர் இந்த இடஒதுக்கீட்டை பெற முடியுமே தவிர, ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை இந்து மதத்திலிருந்து ஏற்றுக்கொண்டு வந்தால் அவர் பெற முடியாது. அப்ப இந்த தீர்ப்புல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, பிறப்பால் ஒன்று கிடைக்குதுன்னா அது சாதி, பிறப்பால் உயர்வு தாழ்வுன்னா அப்ப இந்த 7 பிரிவுகளை தாண்டி இருக்கிற மற்ற சையது, ஷேக்கு இவங்கெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? அவங்களாம் உயர் சாதி, இவங்கெல்லாம் யாரு? இவங்க தாழ்ந்த ஜாதி. இந்த 7 பேர் மரக்கையாரு, லப்ப எல்லாம். அதனால இந்த ஜாதிகளுக்குள்ள போனா உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, மீனாட்சிபுரத்துல ஒரு மதமாற்றம் நடந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாலும் இன்னைக்கும் மதமாற்றம் முஸ்லிம்கள் வந்துகிட்டு இருக்காங்கல்ல, இந்த முஸ்லீம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இந்த மக்கள்கிட்ட? நீங்கள் பல்லர்களாக, பறையர்களாக இருக்கிறீர்கள், நாடார்களாக இருந்து உங்களை எல்லாம் சிறுமைப்படுத்துகிறார்கள், இஸ்லாத்துக்கு வாங்க, இங்க சமூக நீதி இருக்கு, சமத்துவம் இருக்கு, சகோதரத்துவம் இருக்கு, இங்க ஜாதி கிடையாது, உயர்வு தாழ்வு கிடையாது, ஒரு தட்டில் சாப்பிடலாம், இஸ்லாமியர்கள் புதுசா மதம் மாறி வந்தவர்னு பார்க்க மாட்டாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, பொண்ணு எடுப்பாங்க. அப்ப அதே மாதிரி இங்க எந்த பிரிவினையும் இல்லை. இத்தனையும் பேசி மதமாற்றத்தை நீங்கள் ஊக்குவிக்கிறீர்கள். சரி, இஸ்லாமிய நம்பிக்கை அதுதான் அப்படி என்பதில் நான் உறுதியா இருக்கிறேன். என்ன திருக்குறள்ல 49வது அத்தியாயம் 13வது வசனம் சொல்லுகிறது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வல் உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் படைத்தோம், வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஅரஃபு, உங்களை கிளைகளாக கோத்திரங்களாக இன்னைக்கு பல்கி பெருகி இருக்கிறீர்கள் என்றால், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், நீங்கள் இந்த கிளைகளாக இருப்பது, கோத்திரங்களாக இருப்பதெல்லாம் உங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது. ஏன்? ஒரு தாய் ஒரு தகப்பன்ல இருந்து இத்தனை உலக மக்களும் பிறந்திருக்கிற, ஒரு தாய்க்கு ஒரு தகப்பனுக்கு 4 புள்ள பிறந்துச்சுன்னா, இந்த புள்ள ராவுத்தர், இந்த புள்ள சையது, இந்த புள்ள ஷேக், இவர் உயர்ந்த சாதி, இவர் தாழ்ந்த ஜாதின்னு ஒரு முஸ்லீம் நம்புறதா இருந்தா இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு எதிரானது. இன்ன அக்கிரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும், உண்மையாகவே கடவுளிடத்தில் உயர்ந்தவன் யார் என்றால், நல்லொழுக்கத்தோடு இறைவனை அஞ்சி இந்த சமூகத்துல நல்ல விஷயங்களை செய்யறான அவன் தான் கடவுளிடத்துல உயர்ந்தவனே தவிர, பிறப்பால் ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஆக முடியாதுன்னு திருக்குறான் சொல்லுகிறது. திருக்குறானுக்கு மாற்றமா நீ இந்த பிறப்பால ராவுத்தரா லப்பையா இருந்தாதான் இந்த 3.5% இடஒதுக்கீடு கிடைக்கும்னா, இஸ்லாமியர்கள் எப்படி வெட்கம் இல்லாமல் அதை பெற முடியும்? அப்ப அதை ரத்து செய்யணும் நான் சொல்றேன். இது ஒரு உண்மையான இஸ்லாமியனின் குரல். நபிகள் நாயகம் தன்னுடைய இறப்பிற்கு முன்னால இறுதி ஹஜ் பேருரை, அதுதான் மிகப்பெரிய அளவிற்கு இஸ்லாமிய வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய பேருரை. அதுல சொல்றாங்க, மக்களை எல்லாம் லட்சக்கணக்கான தன்னுடைய தோழர்களை பார்த்து சொல்றாங்க, மக்களே, சிகப்பு நிறத்தை உள்ளவன் கருப்பு நிறத்தை விட சிறந்தவன் கிடையாது, கருப்பு நிறம் உள்ளவன் சிகப்பு நிறம் உடையவனை விட சிறந்தவன் கிடையாது, அரபி பேசாதவன் அரபி மொழி பேசுபவனை விட சிறந்தவன் கிடையாது, அரபி மொழி பேசுபவன் அரபி மொழி பேசாதவனை விட சிறந்தவன் கிடையாதுன்னு சொல்றாங்க. நாம் எல்லாம் தமிழ் மொழி மிகச்சிறந்த மொழின்னு சொல்லுவோம், ஆனா கன்னடன்ற ஒரு மொழியை மதிக்கிறோம். அதே மாதிரி மலையாளம்ன்ற ஒரு மொழியை மதிப்போம். அரபிகளுக்கு ஒரு வெறி இருக்கு, அரபி மட்டும்தான் மொழி, இந்த உலகத்தில் உள்ள எந்த மொழியும் அவன் மொழினே சொல்ல மாட்டான். அரபி அஜமின்னு சொல்லுவான். அரபின்னா நான் பேசக்கூடிய மொழி, அஜமி அப்படின்னா மற்ற எல்லா மொழிகளும் பூம பாசை அவன் கிண்டல் பண்ணுவான். அப்போ இதெல்லாம் மொழியே இல்லைன்னுவான். அப்படிப்பட்ட மொழி வெறி பிடித்தவர்களிடத்தில் நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ அரபின்ற மமதையில நிக்காத, அரபி பேசாதவனை விட நீ சிறந்தவன் கிடையாது.
அதே மாதிரி நீ சிகப்பு நிறம் படைச்சவன் மமதை கொள்ளாத, கருப்பனை விட நீ சிறந்தவன் கிடையாது, நிறத்தால் மொழியால் இனத்தால் உயர்வு தாழ்வு கற்பிக்க கூடாது, நமக்கு மத்தியில் எந்த சாதிகளும் கிடையாது, நாம் எல்லாம் கடவுளுக்கு முன்னால் அடிமைகள், நாம் எல்லாம் சகோதரர்கள், உங்கள நேர்மையா ஒழுக்கமா கடவுளுக்கு பயந்து எவன் வாழ்றானோ அவன்தான் உண்மையான இஸ்லாமியன். இதை இஸ்லாமிய மக்கள் பிரச்சாரம் செய்து குரானையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதையும் நீங்க பேசி இதை மதமாற்றம் சொல்லி ஒரு பக்கம் ஊக்குவிப்பீங்க, இன்னொரு பக்கம் அற்பம் ஒரு 3% இடஒதுக்கீட்டுக்காக திரும்பி வர்றவனை இந்த கொள்கையில கூட்டிட்டு மறுபடியும் அவனை சாதிக்குள்ள திணிப்பீங்கன்னா இது என்ன அயோக்கியத்தனம்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீர்ப்பு என்ன சொல்லுது? மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன், பி.பி. பாலாஜி சொல்ற தீர்ப்பு அவர்கள் சொன்னது, அதாவது புதிய இஸ்லாமியருக்கு தான் இடஒதுக்கீடு இல்ல, பழைய இஸ்லாமியர் இருக்கிறான்ல அவன் லப்பையா ராவுத்ரா மதத்தின் அடிப்படையில் இல்லாம பிறப்பின் அடிப்படையில் சாதியா இருக்கிறான்ல அவனுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். பிறப்பின் அடிப்படையில் கொடுப்பதே இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது. பிறப்பின் அடிப்படையில் கொடுத்தா அப்ப எதுக்கு நீ மதமாற்றம் பண்ற? அவன் எதுக்கு இஸ்லாமா வந்தான்? இன்னைக்கு வேலூர் இப்ராஹிம் இருக்கிறானே, இதுல சாதி இல்ல, உயர்வு தாழ்வு இல்ல, எல்லாம் சமம்ன்றதுனால நான் இருக்கிறேன். இங்கேயும் இந்த சாதியில கிடைச்சாதான் எனக்கு இடஒதுக்கீடுன்னா இப்ப நான் என்ன யோசிப்பேன், இங்க இருக்கிறத விட நான் இங்க இந்து மதத்துக்கு அப்படியே ஒரு தாவி அங்க எஸ்சிக்கு போய் 18% இருக்குல்ல, உனக்கு 3.5 தானே, நான் எஸ்சியா போயிடுறேன்னு போனா இது ஒரு கேலி குத்தா மாறிடாது? இல்ல நான் கேட்கிறேன், இப்ப இந்து மதத்துல உள்ளவங்க நினைக்கிறாங்க நாம இப்ப இந்து மதத்துல இருக்கிறோம், இங்க நிறைய போட்டி இருக்குது, ஆனா முஸ்லிம்கள் 3.5க்கு கூட இவன் எவனும் படிக்க மாட்டேங்கிறான், இவன் அரசு வேலைக்கு போக மாட்டேங்கிறான், ஒரு வாய்ப்பா நாம பயன்படுத்தி பேருக்கு அப்துல் காதர் மாத்திக்குவோம், நம்ம போய் கோயில சாமி கும்பிட்டு போவோம். இன்னைக்கு எப்படி ஜோசப் விஜய் இருக்கிறாரு, கர்நாடகாவில் போய் கோயில போய் கும்பிட்டுட்டு வராரு, ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. அந்த மாதிரி இடஒதுக்கீட பயன்படுத்திக்குவோம். கிறிஸ்துவர்கள் எப்படி பெயரளவில் ஹிந்து எஸ்சியா இருந்துகிட்டு கிறிஸ்துவ வழிபாட்டை மேற்கொண்டு கிரிப்டோ கிறிஸ்டின் இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி கிரிப்டோ ஹிந்துவா நாளைக்கு உருவாக்குவதற்கு இந்த மாதிரியான பயன்பாடு இருக்கும். அப்ப மதமாற்றத்தை ஊக்குவிக்கிறதுக்காக நீங்கள் இந்த இடஒதுக்கீடு என்று கொண்டு வந்தால் அதுவும் தவறு. இடஒதுக்கீடு இருக்கிற முஸ்லீமுக்கு 3.5 சாதியின் அடிப்படையில் கொடுத்தா அதுவும் இஸ்லாமிய இறை நம்பிக்கைக்கு எதிரானது. சாதிய நம்பிக்கை இல்லாம 2024 தமிழக அரசாணை போட்டுச்சு, 7 பிரிவுகள்ல ஒருத்தர் பிசியா, எஸ்சியா, டிஎன்சியா அல்லது எம்பிசியா இருந்தா அவர் இஸ்லாமிய மதத்திற்கு வருவாரையானால் இந்த 7 பிரிவுகள்ல ஒன்ன தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு அதை போட்டதை தான் இப்ப நீதிமன்றம் ரத்து செய்யுது. இப்ப 7 பிரிவுல ஒன்ன தேர்ந்தெடுத்துக்கலாம்னா அப்ப அது சாதி கிடையாது, சாதினை தேர்ந்தெடுக்க முடியாது, பை பர்த்ல வர்றது. தேர்ந்தெடுக்கலாம்னா அது சாய்ஸ், அவருடைய தொழில் ரீதியாக வந்ததுன்னு சொல்லலாம். அப்ப தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலைக்கு எங்கேயுமே அரசியல் அமைப்புல உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, சாதிக்குத்தான் இடஒதுக்கீடு இருக்கு. தேர்ந்தெடுக்கிற ஒன்று என்று வருமையானால் அந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, இஸ்லாமிய மதத்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கலாமா? அதுவும் கொடுக்க கூடாது. அது கடந்த காலத்துல உயர் நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இஸ்லாமியத்தின் பெயரால் இடஒதுக்கீடை ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இது எதையுமே தெரியாத சட்டத்துறை அமைச்சர் என்று கொஞ்சம் கூட சட்ட ஞானமும் இல்லாம ஆன்மீக ஞானமும் இல்லாம இஸ்லாமிய வாக்கு வங்கிக்கு திமுக ஆட்சி என்ன கேவலமான வேலை செஞ்சிச்சோ அதையே இன்றைக்கு நிர்மல் குமார், தாவேகா, விஜயிலிருந்து எல்லாரும் செய்யறீங்கன்னா அப்ப உங்களுக்கு இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இல்ல, இஸ்லாமிய இறை நம்பிக்கையின் மீது அக்கறை இல்ல, இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக போனீங்கன்னா நீங்கள் உச்ச நீதிமன்றம் போனாலும் உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போவதை தூக்கி எறியும். உங்களுடைய எந்த ஒரு வழக்காடுதலும் நியாயம் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் சொல்லும். ஆனா தாவே காட்சி என்ன செய்யும்? நாங்க என்ன பண்றது, உச்ச நீதிமன்றம் வரைக்கும் மேல்முறையீடு போகணும், இஸ்லாமியர்களை பாத்துக்குங்க, இது பிஜேபி காரணம், இது பாசிசம் காரணம், பாயாசம் காரணம்னு வாக்கு வங்கிக்கு தாவே காட்சி செய்யற நாடகமே தவிர இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய 3.5% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும். அவர்களை பிசியாக எல்லோரோடும் போட்டி போடக்கூடியவர்களாக கொண்டு வந்து அவர்களுக்கு கல்வியில, வேலை வாய்ப்புல அதற்கான ஏற்பாடுகளை செய்து ஒரு அரசு முன்னிறுத்தணுமே தவிர எப்ப பாரு உனக்கு இடஒதுக்கீடு தரன்ட்டு நல்ல நடந்து ஓடி போறவன அல்ல தன் பிள்ளைய ஓட ட்ரைனிங் கொடுத்து களத்துல ஜெயிக்க வைக்கக்கூடியவன கையில ஊன்றுகோல் கொடுத்து உனக்கு இடஒதுக்கீடு தப்பி தப்பி போ நொண்டி மாதிரி நடன்னா எவ்வளவு காலம் தான் இஸ்லாமியர்கள் இப்படி செய்வாங்க? பிராமண சமூகம் தான் படிச்சிரும் அல்லது இந்த உயர்ந்த நாயுடு சமூகம் தான் படிக்கும். ஏன் முஸ்லீம் படிக்க மாட்டானா? அவன் லண்டன்ல இருந்து வந்து குதிச்சானா இல்ல அரபு நாட்டுல இருந்து வந்து குதிச்சானா? இந்த மண்ணில தானே பிறந்தான். ராமசாமி குப்புசாமிக்கு பிறந்த அவன் மதத்தை தானே மாறினா. அதே மூளை இருக்கும்ல, அதே பண்பாடு, அதே கலாச்சாரம், அதே அறிவு இருக்கும்ல. இவனும் போட்டித் தேர்வு எழுதிட்டோம், இவனும் படிக்கட்டும். நான் போட்டித் தேர்வு எழுதி ஃபெயிலா பண்ணனா நான் என்னெல்லாம் அதுல மைனஸை பார்த்தோன்னா என் பிள்ளை இன்னும் நல்லா படிக்க வச்சு அவனை பாஸ் பண்றேன், அவனை ஐஏஎஸ் ஆக்குவோம், அவனை ஐபிஎஸ் ஆக்குவோம். திறமை வாய்ந்தவர்களை உருவாக்கணும் நாங்க போராடுறோம் பாரதிய ஜனதா கட்சி. இவன் திரும்ப திரும்ப அவர்களை நொண்டி மாறி கையில வந்து ஊனத்திற்கான ஆயுதத்தை கொடுத்து இதுதான் உனக்கு 3.5, இதை தாண்டி நீ போகாதன்னா
100க்கு 3 கிடைச்சாவே போதும் அப்படின்னு இஸ்லாமியர்கள் பெருமைப்படுறாங்க. இந்த திமுக தலைவர்களை போட்டுறாங்க. ஆனால் திமுக 2 பேருக்கு கொடுத்துச்சு. 7% கொடுத்து 3.5 கிறிஸ்தவர்களுக்கு, 3.5 இஸ்லாமியர்களுக்குன்னு. கிறிஸ்தவர்கள் தூக்கி எறிஞ்சாங்க, எங்களுக்கு வேண்டாம். 3.5 வேண்டாம்னாங்க. ஏன் வேணாம்னு சொன்னாங்க? அவர்கள் கிறிஸ்துவ மதத்துல பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நாடார் இருப்பாரு, கிறிஸ்துவ வன்னியர் இருப்பாரு, கிறிஸ்துவ பல்லர், கிறிஸ்துவ பறையர், மதத்திலேயே தன்னுடைய சாதியை சேர்த்துக்குவாங்க. அவர்கள் கூட சொல்றாங்க, இல்ல இது சாதி ரீதியா போய் எங்களுக்கு சுருக்குறீங்க, வேணான்னு. சாதி வச்சிருக்கிறவங்களே வேணான்னு சொல்றாங்க. சாதியே இல்லைன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ற இஸ்லாமிய மக்கள் 7 சாதியில ஒரு சாதியை நீ பிறப்புல இருக்கணும்னா இது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? அதனால் இதை ரத்து செய்யணும். இந்த உண்மையை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ளணும். 100ல 3 வேலை வாய்ப்பு போகுதுன்னு பார்க்க கூடாது. நீ வந்த கொள்கை என்ன? நீ எதுக்காக இந்த மதம் மாறின? எந்த கொள்கையில் நீ உறுதியாக இருக்கிறாயோ அது உண்மை என்றால் இந்த இடஒதுக்கீடு சாதி ரீதியாக என்னை ஆட்படுத்துவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வேறு வழிகளில் முயற்சி எடுங்க. இன்னைக்கு மத்திய அரசு 3518 கோடி ரூபாய்களை சிறுபான்மை மக்கள் கல்விக்கு நிதி கொடுக்குதுல, அந்த மாதிரி தனியார்களுக்கு நிதி கொடுங்கன்னு ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட கேளுங்க. இஸ்லாமிய மக்களுக்கு கல்விக்கான ஒரு தனிப்பட்ட இது கொடுங்க, மதரசாவில் கல்வி நிறுவனங்களை கொண்டு வாங்க. இப்படியெல்லாம் கேட்கறத விட்டுட்டு திரும்ப 3%க்குள்ளேயே சுருங்குவது என்பது இஸ்லாமியர்களை மடமைத்தனமாக திமுக ஆட்சி நடத்தியதை தாவேக ஆட்சி தொடர்கிறது. ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள கூடாது. இந்த அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகள் தேவையற்ற முறையில் போராடினால் களத்தில் நின்று இந்த உண்மையை விளக்குவோம். எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் இஸ்லாமியர்களை தேசிய நீரோட்டத்தில் தெளிவான சிந்தனையில் வழிநடத்துவது ஒரு தலைவனாக வேலூர் இப்ராஹிமின் கடமை, பாஜகவின் கடமை. அதை நிச்சயமாக நாங்கள் செய்து காட்டுவோம். ரொம்ப நன்றி சேத்தன். நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பேசிக்கலாம். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள்.